அனைத்துலக ஆஸ்தல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். எப்ப பார்த்தாலும் இது இன்ட்ரோ வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா அந்த இன்ட்ரோ முன்னுக்கு ஒரு பிரளயமே நடந்துச்சு. என்னன்னா நானு, நம்மளோட நிக்கில் ப்ரோ, நம்மளோட ஆர்சனல் குருஜி, வடலண்டனோட குருஜி நிக்கில் ப்ரோ, பரத் ப்ரோ, கஷ்யப் ப்ரோ எல்லாம் உட்காந்து சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். அப்புறம் கஷ்யப் என்னமோ ஒரு வன்மத்தை வச்சுட்டு வந்தாப்புல. சோ இதெல்லாம் அபிஷியலா பண்ணாம ஒரு அன்அபிஷியலா ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா அருண் ப்ரோ செருப்பா அடிப்பாரு. செருப்பா அடிப்பாரு. பரவாயில்ல. பர்ன்லி கேம் இத பத்தி என்ன பேசுறது ப்ரோ? மனசாட்சி உள்ள பேசுங்க ப்ரோ. நிக்கில் ப்ரோ, பர்ன்லி பத்தி என்ன ப்ரோ பேசுறது? நானும் சரி கொஞ்சம் இது என்ன மதிச்சு ஏதோ கூப்பிட்டுருக்கீங்களே, கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் டேட்டா ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் ஏதாவது பேசும் அப்படின்னு நான் எடுத்து பார்த்தா, அட பாவிகளா, 1 win 1 draw. யாரோட ஜெயிச்சிருக்காங்க? லூட்டன். யார டிரா பண்ணிருக்காங்க? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அதாவது அந்த ரெலகேஷன்ல இருந்து இந்த 3 பேர் சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஆடி ஏதோ பாயிண்ட் ஜெயிக்கிறாங்களே தவிர, அதை தவிர்த்து நான் ஆக்சுவலி நிஜமா சொல்ல போனா இந்த 3 டீம் தட் கேம் அப் திஸ் இயர், அவங்களோட மேனேஜர்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வரைச்ச நிறைய எஃபிஎலுக்கு ரிசர்ச் பண்ணும்போது கொஞ்சம் அவங்கள பத்தி படிச்சேன். அவங்களோட சாம்பியன்ஷிப் ஃபார்ம் பார்த்தேன், என்ன மாதிரி ஃபுட்பால் ஆடுறாங்கன்னு. நிஜமா சொல்ல போனோம்னா போன வருஷம் பர்ன்லி வர் த பெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைடு. அதாவது த கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் எப்படி கம்பெனி அவங்கள ஆட வைக்கணும்னு ஆசைப்படுறானோ அதுதான். அதாவது ஒரு எல்லாருமே இந்த ஒரு நம்மள ஆர்டெட்டாவும் சரி பெப்டிந்து அந்த ஃபுட்பால் ஒரு செகண்ட் கம்பெனி இந்த மாதிரி ஆடுறதால கூடி சீக்கிரம் அவனுக்கு கம்பெனியே இல்லாம போகுது. அது வேற விஷயம். அது அதாவது அதான் அந்த ஒரு நைவிட்டின், அந்த ஒரு சாம்பியன்ஷிப்ல ஆடுற மாதிரியே அந்த அட்டாக்கிங் ஃபுட்பால் நான் இந்த பிளேயர்ஸ் வச்சே நான் லீக்ல ஆடணும், பிரீமியர் லீக்ல ஆடணும்னா அது முடியாது. அது அவன் இன்னும், அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவன் பரவாயில்ல கம்பெனி அவன் அறிவாளி, அடிபட்டு கத்துன்றான்னு. அடிபட்டு இருக்கான், கத்துக்கல இன்னும். நம்ம கொஞ்சம் கத்து கொடுப்போம். இல்ல என்னன்னா இந்த எபிசோட் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம், சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்து பின்னால வேற பேக்ரவுண்ட்ல பட்டாசுலாம் வெடிக்குது. இந்த வாரம் மட்டும் பிசு தட்டுச்சு, ஊரே துப்புறப்பல. தலைவா, நான் என்ன மட்டும் அந்த ரிவ்யூக்கு கூப்பிட்டுறாதீங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன். கேவலமா தோத்தோன்னு வச்சுக்கலேன், நான் வர்றவே கிடையாது. இன்டர்நெட் ஆஃப் பண்ணி போனை ஆஃப் பண்ணி ஒரு வாரத்துக்கு வனவாசம் தான். இல்ல விக்கில் ப்ரோ வரேன் உங்ககிட்ட. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் கஷ்யப் நியூ காசல் கேம்ல மக்கள் இன்னொன்னு சொல்றேன், நியூ காசல் கேமோட ப்ரிவியூ லியோ 500-600 crores போனிச்சோ இல்லையோ, நாங்க எங்களுக்கு 400 வியூஸ் வந்திருக்கு, தாண்டியோ வரும்னு எதிர்பார்க்கிறோம். சோ நீங்க கேட்டுட்டு விஜய் ப்ரோ, ஏமந்த் ப்ரோ எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. நியூ காசல் ரிவ்யூ இல்ல ப்ரோ, அது ப்ரிவ்யூ இல்ல ப்ரோ, ரிவ்யூ அது. ரிவ்யூ பயங்கரமா பண்ணிருக்காங்க. விஜய் ப்ரோ குருவியை சுற்றுவேன்றாரு, என்னென்னமோலாம் நடக்குதாங்க. சோ எல்லாம் பாருங்க. பரத் ப்ரோ, சரி நீங்களாச்சும் உருப்படியா வந்த வேலைக்கு வேலை செய்வோம். பர்ன்லி கேம் பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் கூட ஆபீஸ்ல இருந்து வரும்போது சரி ஒரு அரை மணி நேரம் பஸ்ல போயிட்டு இருந்தோமே ரிசர்ச் பண்ணலாம்னு பார்த்தா, இவனுங்க கடந்த 5 கேமும் தோத்துருக்கானுங்க, அதுவும் மரணமுக்கியா தோத்துருக்கானுங்க. இவனுக்கு பத்தி சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. போய் ஹைலைட்ஸ போய் பார்த்தா இவனுக்கு பார்த்தா ஒரு கேம்ல ஒரு சான்ஸ் தான் கிரியேட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஷாட்ஸ் இந்த ஹோல் பிரீமியர் லீக் வச்சுக்கோங்க. சோ கம்பெனி எப்படின்னா, எப்படி மேன் சிட்டி விளையாடணும்னு ஆசைப்பட்டாரோ அதுக்கு ஆப்போசிட்டா விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க பொசிஷன் இல்ல. அப்புறம் ஆல்சோ நானும் என்ன யோசிக்கிறேன்னா, நான் அவங்க ஹைலைட்ஸ் கூட பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விளையாடுவானுங்க, பட் செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலேயே ரொம்ப போட்டு விட்டுருவானுங்க. பர்ன்லி பொறுத்த வரைக்கும் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், வெரி யங் டீம் கூட. எல்லா பிளேயர்ஸும் லைக் 20-21 இயர்ஸ் ஓல்டு தான். ஆனா இன்னும் ஐ திங்க் கம்பெனி ஒரு யங் மேனேஜர் இருக்கிறதுனால மேபி தே வில் இம்ப்ரூவ் ஆஸ் த சீசன் கோஸ். பட் இப்போதைக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆல் த ஸ்டாட்ஸ் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சனல்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் ஒரு ஈஸியான 5-6 நம்ம கோல் டிஃபரன்ஸ் ஏத்துறதுக்குன்னே போய் ஆடலாம்னு எனக்கு தோணுது. ஒரு 29 இதுல ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் தான் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இங்க
லைல் ஃபாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறான், அப்புறம் ஜரூரின்னு ஒருத்தர் இருக்கிறான், ஒரு மொரோக்கன் பிளேயர். ஆக்சுவலி போன வருஷம் நல்லா சூப்பரா விளையாடுறான். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஜே ராட்ரிகஸ் இருக்கிறான். இஸ் அன் ஆல் டைம் பிரீமியர் லீக் எக்ஸ்பர்ட். ஹீஸ் வெட்டரன், சாரி. அப்புறம் டிஃபென்சிவ்லி தேர் வெரி வெரி பேட் டீம். தே ஹேவ் லைக் வெரி inexperienced டிஃபெண்டர்ஸ் லைக் அல் தகீல், அப்புறம் பிரவுன் ஹில். ஸோ தட்ஸ் வாட். இவனுக்கு ரொம்ப லைக் வாட் இஸ் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம். அப்புறம் மேபி என்னன்னா, எனக்கு ஒன்லே ஒன் அட்வான்டேஜ் என்னன்னா, கம்பெனி ஆர்டெட்டாவோட மேன் சிட்டியில இருக்கும்போது மேபி ஹி மைட் ஹேவ் லைக் ஆர்டெட்டா எப்படி விளையாடுவான், அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு மேபி அவன் கம்யூனிகேட் பண்ண பிளேயர்ஸோட. மற்றபடி தேர் இஸ் நோ லைக் டாக்டிக்கல் அட்வான்டேஜ் ஃபார் பர்ன்லி ஓவர்ஸ். ஸோ அதான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேம்னா இது வச்சுக்கோங்களேன் ஆர்சனலுக்கு, டு ஆல்சோ டு கெட் பேக் ஆன் வின்னிங் வேஸ். ஏன்னா அடுத்த பிக்சர்ஸ் இந்த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் லைக் வெரி வெரி ஈஸியான பிக்சர்ஸ் வருது அன்டில் ஆன்ஃபீல்டு வரைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு 4 வீக்ஸா நம்ம நல்லா ஜெயிச்சுட்டே போகலாம். தலைவர் ஆர்டெட்டா ஒரு நல்ல டீம் செலக்ட் பண்ணா. ஸோ அதான் ஒரு நல்ல சாய்ஸ், நமக்கு ஒரு நல்ல சான்ஸ், நமக்கு ஒரு 1 month குட் ஃபார்ம் பேக் டு வின்னிங் வேஸ். அப்புறம் நிக்கில் ப்ரோ bro, சொல்லுங்க. actually I wanted to add one bro, wait a second. I wanted to add one thing about company's record as a manager for Burnley. Bro, Burnley மாதிரி ஒரு டீம் வந்து they should not be losing their home games. அவங்க வந்து ஒரு கேம் தான் டிரா பண்ணியிருக்காங்க, ஒரு கேம் வின் பண்ணியிருக்காங்க. அகைன் ஹோம்ல வந்து மோர் தென் அவே வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட், பிகாஸ் அவங்க ப்ரமோட் ஆன டீம் வந்து அவேல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கிறது எக்ஸ்பெக்டட் தான். பட் ஹோம்ல வந்து நீங்க இப்படி அடி வாங்குறீங்கிறது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் சம்மன் லைக் ஃபார் அ டீம் லைக் பர்ன்லி. ஏன் தெரியுமா, அவங்க எவ்வளவுதான் ரெலிகேஷன் ஸ்கிராப்பா இருந்தாலும் the atmosphere at Burnley is very very different. The fans at Burnley, it's நீங்க பர்ன்லில போயிட்டு நான் I've read a lot bro. I'm more into என்ன சொல்றது, I'm more, see I'm from the manufacturing side, right? So I'm more into these kind of boilers and all those mechanic basically engineering side la full ah iruken. So Burnley is basically located in Lancashire la வந்து Lancashire is known for boiler manufacturing and all those என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரக்கடான ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் ஏரியா. நம்ம அம்பத்தூர் மாதிரி இருக்கும் சென்னையில, பேசிக்கா ஊரே அம்பத்தூர் தான். அது வந்து ஆமா, நான் டீட்ராய்ட பார்த்தது இல்ல, நான் அம்பத்தூர் பார்த்திருக்கேன் ப்ரோ. சோ அது ஊரே வந்து ஒரு அம்பத்தூர் தான், ஓகேவா, அந்த பர்ன்லிங்கிறது. ஸோ அங்க வந்து ஒரு மாதிரி ரக்கடா இருக்கும், ஃபேன்ஸும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க, வெரி பேஷனேட் ஃபேன்ஸ். And it's a very hostile environment for any team that goes to play there. Even before ஒரு 2 seasons முன்னாடி when Burnley were playing in the Premier League, அப்ப கூட கஷ்டமா தான் இருக்கும், அவங்க ரெலிகேட் ஆவாங்க. பட் அங்க போய் away fans are very noisy and it's a very irritating ground, hostile ground to play. ஸோ நீங்க ஹோம்ல வந்து இவ்வளோ இட்ஸ் சி மேக் நோ மிஸ்டேக், கம்பெனி அவனோட சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தைரியமான ஒரு டாஸ்க். பட் அட் வாட் ராமிஃபிகேஷன்ஸ் அண்ட் அட் வாட் காஸ்ட்? அதுதான் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்ல நீ வந்து ஜேடிபி ஃபுட்பால் ஆடிட்டு அதே வந்து இஃப் யூ திங்க் யூ கேன் கேரி இட் ஓவர் டு த லீக், தட்ஸ் நாட் பாசிபிள் ப்ரோ. யூ நீட் குவாலிட்டி. ஸோ பர்ன்லி கிட்ட வந்து அந்த குவாலிட்டி கிடையாது. ஃபைனல் தேர்ட்ல வந்து அவங்க எதுவுமே பண்ணல. They had a very good chance to beat Manchester United. They lost it, and at home that too, right? So on the what is missing there in பாத்தீங்கன்னா அந்த final thirdல இருக்கிற quality, overall quality is really missing. So again, that doesn't mean that we take, as Arsenal, that doesn't mean we take them lightly, because they can spring a surprise anytime. எப்பனாலும் சடனா வந்து பின்னாடி முதுகுல குத்திட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துருவானுங்க. ஸோ அவங்கள லைட்டா எடுத்துக்க முடியாது, அது ஒரு பாயிண்ட் இருக்கு மெயினா. அண்ட் அதர் தேன் தட் இல்ல ப்ரோ, மேல பேசுவோம். நீங்க வந்து நிக்கில் ப்ரோ நீங்க சொல்லுங்க, மேல பேசுவோம். இல்ல ஆக்சுவலி ஒன் திங், சாரி ஹரி, ஒரே நிமிஷம். இந்த கஷ்யப் சொன்ன பாயிண்ட்க்கு நான் ஒரு அடிஷன் சொல்லணும். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கஷ்யப்ல, பிகாஸ் ஆல்சோ அவங்க வந்து 10 வருஷமா 2012 to 2022 they were under the management of Sean Dyche. எப்படி ஃபுட்பால் ஆடுவான் அவனா, அவனுக்கு வருஷம் இத்தினூண்டு காசு கொடுப்பாங்க, அதை வச்சு அவன் ஏதோ அந்த ஸ்குவாடை மேனேஜ் பண்ணிட்டு அவனுக்கு பேசிக்கா அவனோட வேலையே என்னன்னா ரெலிகேஷன் அவாய்ட் பண்ணும். அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டியோட தான் ஒவ்வொரு சீசனும் இந்த பிரீமியர் லீக்ல ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆடும்போது அடி வாங்கி அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த சாலிடிட்டி, டிஃபென்ஸ்
டார்காவ்ஸ்கி இருந்தான், ட்வைட் மெக்னீல் இருந்தான். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் செட் பீஸ்ல ஒரு கோலை போட்டு 1-0 ஏதாவது ஹோல்ட் பண்ணி செம்ம டிஃபென்சிவ் ஆடி செம்ம பிசிக்கல் ஃபுட்பால் ஆடுறதுக்கு அதுதான் பர்ன்லியோட ஐடென்டிட்டியா இருந்தது இவ்வளவு வருஷமா. ஸோ தட் அந்த கிரௌடோட எக்ஸ்பெக்டேஷன் அதனால கூட பில்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் போன வருஷம் சாம்பியன்ஷிப்ல கூட கம்பெனியோட பிலாசபி, கம்பெனியோட ஐடியா ஆஃப் ஃபுட்பால் வச்சு பார்த்தா அவங்க வந்து வெறும் அந்த பியூட்டிஃபுல் ஃபுட்பால் வித் ஃபுல் அட்டாக்கிங், கான்ஸ்டன்ட் பிரஸிங் அண்ட் லைக் யூ செட் ஜேடிபி எல்லாம் அந்த மாதிரி பிலாசபி அவன் வந்து இந்த டீமுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணதுல ஐ திங்க் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா நிஜமாவே ஒரு அளவுக்கு அந்த டீமோட யூத்துக்கும் டீமோட எபிலிட்டிஸ்க்கும் போன வருஷம் ஓவர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. Not that they don't deserve to be in the Premier League, இல்ல they should be in the Championship அப்படி சொல்ல. ஆனா நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதாவது இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு இப்படி கூட ஃபுட்பால் ஆடலாமான்னு. சோ அதுல வந்து கம்பெனியோட ஸ்டாக் நிறைய ரைஸ் ஆச்சு. அதையே ஆனா அதே இடத்துல அதுவும் தெரியுது. இதுவும் கம்பெனியோட ஐ திங்க் செகண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப் ஆர் தேர்ட். ஐ திங்க் ஹி வாஸ் சம்வேர் இன் பெல்ஜியம், ஆன்ட்வர்ப்லயோ ஏதோ இருந்தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஜாப் பண்ணிட்டு இது வந்திருக்கான். சோ இப்பவே தெரியுது அந்த நைவிட்டி. அதாவது நீ சாம்பியன்ஷிப்ல எப்படி ஆடுறீங்களோ அதே மாதிரி பிரீமியர்ஷிப்ல வந்து ஆட முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் அண்ட் யூ ஷுட் ஆல்ரெடி நோ தட். ஆனா அது வந்து இந்த பிளேயர்ஸ்லயும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஃபார் தெம் as a unit to understand how to change the way they play. So until company actually takes a step back, okay எப்பா நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ் முக்கியம், ஆல்வேஸ் டிஃபென்ஸ் ஃபார்வர்டுன்னு அவன் அந்த அவனோட பிலாசபி அவன் ரிவர்ஸ் பண்ணாதான் பிரீமியர்ஷிப்ல இந்த டீம் வச்சுட்டு அவனால ஏதாவது பண்ண முடியும். இதே கம்பெனியோட சேம் பிலாசபி அவன் வந்து இப்ப மேன் சிட்டி போறான்னா அந்த இருக்கிற பிளேயர்ஸ்ல ஹிஸ் பிலாசபி ஒர்க்ஸ், but his philosophy will not work in the premiership for these players. So he has to change that. Again நம்ம தான் இருக்கோமே இந்த மாதிரி இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் டீம் எல்லாம் நம்மள்ட்ட வந்து ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கு சில டைம். இல்ல நிக்கில் ப்ரோ என்னன்னா தீபாவளி ஒரு நிமிஷம் கஷ்யப், தீபாவளி ஈஃப்ல வந்து எங்களுக்கு கேம் இங்க 11 மணிக்கு மலேசியால எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து சாப்பாடு சமையல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 பீர் எடுத்து திறந்துட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே பீஸா கேம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பவுர்மத் கேம் போன சீசன் மாதிரி இந்த மாதிரி ஐயா சாமி வேடாயா ப்ரோ. இல்ல நிக்கில் ப்ரோ நீங்க சொன்னீங்க இல்ல ஜேம்ஸ் டார்காவ்ஸ்கி, ட்வைட் மெக்னீல் இவங்க எல்லாம் பர்ன்லி ரெலிகேட்டட்னால தான் எவர்டனுக்கு வந்தாங்களா இல்ல ஷான் டைஷோட சைன்? இல்ல they were signed to Everton before Sean Dyche. I think Sean Dyche was appointed afterwards. Tarkowski definitely signed before. McNeil he may have signed, I'm not sure, I don't remember. ஆனா அதுதான் அவனுக்கு ஷான் டைச்சும் ஷான் டைச் வந்து எனக்கு ரொம்ப ஐ ரியலி லைக் him as a manager. அவன் ரொம்ப சிம்பிள், நோ ஃப்ரில்ஸ், நோ ஃபேன்சிஸ். எப்பா எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் நான் ஆடுவேன், நான் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் எனக்கு he is the best at that kind of football. You know, backs to the wall, get physical, play for that 1-0, defend, hit them on the break. ஏதாவது ஒரு செட் பீஸ்ல ஏதாவது ஒன்னு வரும், 1-0 ஜெயிச்சிருவான். You know, I mean no mega tactics. நடு மேட்ச்ல வந்து நான் ஆப்போசிஷன் என்ன பண்றாங்க அதுக்கேத்த மாதிரி நான் மாத்துறேன், நான் கிளவர் ஆகிறேன். இந்த பெப் வந்து அதிகம் அந்த ஓவர் கிளவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிள் மேனேஜர், வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் குட் மேனேஜர். என்னைக்குமே அவனோட பிளேயர்ஸ் விட்டு கொடுத்தது பல வாட்டி கேவலமா அடி வாங்கியிருக்கான். 4-0, 5-0, 8-0 அடி வாங்கியிருக்காங்க. ஆனா பிளேயர்ஸ் விட்டு கொடுக்குற மாதிரியே அவன் நடந்தது கிடையாது. என்னவா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், வி கோ அகைன் அந்த புஷிங் பண்ணிட்டே இருப்பான். 10 வருஷம் பர்ன்லில பணமே இல்லாம வருஷம் அந்த ரெலிகேஷனை சேவ் பண்ணி பிரீமியர்ஷிப்லயே இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். So I really rate him as a manager. I really like him for the kind of work he did. I was hoping Everton வந்தோடனே அவனுக்கு வந்து பணம் இருக்கும், he'll have access to better players and you know ஓவராலா அந்த டீமை எப்படி அவன் எடுத்துட்டு போவான்னு. கடைசியில அங்க பார்த்தா அதே டார்காவ்ஸ்கி அதே ட்வைட் மெக்னீல் தான் இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டார்காவ்ஸ்கி தான் திரும்பி கோல் அடிக்கிறான் சேவ் பண்றதுக்கு. பட் எவர்டனும் வந்து they are actually என்ன சொல்றது ப்ரோ, அவங்களும் they are in debt இல்ல, புது ஸ்டேடியம் வேற கட்டறாங்க. சோ again they will need Sean Dyche.
அவங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைக்கு ஷாண்டைஸ் தவிர வேற யாருமே அவங்கள வந்து no one can save them from relegation because அவங்க ஸ்டேடியம் முடிய போகுது. இட்ஸ் நியரிங் கம்ப்ளீஷன். ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. if they were to get relegated this season, then அவ்வளவுதான் they will it's doomsday for them இல்ல. so இந்த சீசன் they will have to somehow stay up. அதனால ஷாண்டைஸ் வந்து வச்சிருப்பானுங்க. but on the other hand, if they do get relegated, they start the new stadium is ready, they'll have the best stadium in the championship. What a qualification. Okay, so மக்களே நம்ம நிக்கில் ப்ரோ, பரத் ப்ரோ, கஷ்யப் பேசுற டைம்ல வந்து என்ன ஒண்ணு தெரிய வந்ததுன்னா, பர்ன்லி வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம அங்க போனாலும் அடி வாங்குற நிலைமை வந்திருக்கு. கிரானிட் ஜாக்காலாம் ஃப்ரீயா ஒரு கோல் கொடுப்போம். அப்பெல்லாம் யோசிப்போம், ஐயோ என்னடா அது அப்படின்னு. நம்ம இடத்துக்கும் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு தடவை, நம்ம கோவிட் சீசன்ல நம்ம அடிப்பட்ட டைம்ல வந்து. அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க தெரியுது. பட் what I expect is a very comfortable game. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். with respect to what Vincent Kompany is doing at Burnley. அவனுக்கு அந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் கிடைச்சானா கண்டிப்பா அவனும் வந்து ஒரு நெக்ஸ்ட் பிக் மேனேஜரா தான் இருப்பான். பட் இந்த ஒரு தருணத்துல வந்து ஐ ஹேவ் அ கொஸ்டின். பரத் ப்ரோ நீங்க ஆரம்பிங்க, தென் நிக்கில் ப்ரோ அண்ட் கஷ்யப் கேன் ஆன்சர். the JDP football, இந்த பொசிஷன் ஃபுட்பால் தான் ஃபியூச்சர்னு I think we all can agree with that. பெப், ஆர்டேட்டா, டிசர்பி, இப்போ கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஃபுட்பால் ஆடுறதுனால நிறைய வேற டைப் ஆஃப் கேம் ஆடுற டீம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொசிஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்பால் ஆடுற டீம், இப்போ யுனைடெட், ஒரு நியூ காஸ்லா இருக்கலாம். ஆல் தீஸ் டீம்ஸ் ஆர் ஆக்சுவலி கெட்டிங் லோவர் அண்ட் லோவர் பிகாஸ் the JDP football, the manager who's playing possessive football is getting better and better with the team. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ கேன் பி ராங், என்ன செருப்பாக அடிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல. இன்னும் ஒரு 3-4 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சனல், சிட்டி, ஒரு பிரைட்டன், ஒரு இந்த 3 டீம்ஸ், இந்த டீம்ஸ் தான் வந்து டாப்ல இருக்கும். Tottenham, hate to say it, but if Postecoglou can get the better of the players, அந்த பொசிஷன் ஃபுட்பால் ஆண்டாங்கன்னா ஐ திங்க் இந்த டீம்ஸ் தான் டாப் ஃபால் இருக்கும். மற்ற டீம்லாம் கிட்ட நெருங்கவே முடியாது பிகாஸ் they don't play that position football. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நிறைய இப்போ யுனைடெட் மாதிரி டீம், மான்செஸ்டர் யுனைடெடும் சரி, ஆஸ்டன் வில்லா, நியூ காசல், they are just depending on game basis. ஒரு ரெஃபரி வந்து ஹெல்ப் பண்ணுவானா, இல்ல ஒரு கவுண்டர் அட்டாக் கிடைக்குமா, இல்ல வந்து பிளேயர் ஓஜிலாண்ட், ரஷ்ஃபர்ட், இல்ல வந்து பேர் என்ன செல்சில வந்து ஒரு ஸ்டெர்லிங், முட்ரிக், இந்த மாதிரி பிளேயர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் விளாட முடியும். வாட்கின்ஸ் இந்த மாதிரி தான் வச்சு விளாட முடியும்னு இருக்கிற டீம் வந்து விழுந்துருவாங்களா? இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. பரத் நீங்க ஆரம்பிங்க. ஆமா ப்ரோ, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நாம 2019 டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் 2019ல இருந்து இந்த பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால்னா, அது இன்னைக்கு நிறைய கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டான்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்தந்த ஒரு டைம் பீரியடுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கவுண்டர் ஸ்ட்ரைக், டோட்டா 2லனா ஒரு இல்ல அந்த ஜெனரேஷன் தான் வந்திருக்கும். அந்த ஜெனரேஷன் தான் கவுண்டர் ஸ்ட்ரைக் ஜெனரேஷன் தான். அந்த ஜெனரேஷன் தான் வந்திருக்கும். பொறுமை நிக்கில் ப்ரோ பார்க்க மாட்டாரு. அப்ப வந்து அவர் ஜெனரேஷன்ல சொல்லுங்க. இந்த கேம்ஸ்ல எல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு ஒரு மெட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நம்ம ஃபுட்பால்ல இந்த பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் மெட்டாக்கு வந்துட்டோம். அதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். இது வந்து 2019 பெப் அப்புறம் ரியால் மேட்ரிட், அப்புறம் பார்சா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு பயன் கூட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம்ஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி இப்ப பிரீமியர் லீக் வரைக்கும் வந்துருக்கு. அப்புறம் அதுவும் நான் என்ன சொல்லணும்னா, பிசைட்ஸ் பெப், Arteta is like one of the most pioneers in introducing position-based football in Premier League. Arteta கத்துக்கிட்டு தான் நிறைய மேனேஜர்ஸ் எல்லாம் இப்ப நான் பாக்குறேன். லைக் ஊனா எமரி எல்லாம் இப்ப ஆஸ்டன் வில்லா எல்லாம் சூப்பரா விளையாடுறானுங்க பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால். நம்மள மாதிரியே விளையாடுறாங்க அவனுங்களா சூப்பரா. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் கூட டு an extent சொல்லலாம். இந்த ஸ்டீவ் கூப்பர்லாம் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நான் என்னன்னா, ஏன் பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் very very effective na, you don't need to coach players that much, ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேக் இன் 2020 ஆர்டெட்டா கிட்ட he had like அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப பெஞ்சிலும் கூட இருக்க மாட்டாங்க. he had Ceballos, he had Bellerin, he had David Luiz, he had Lacazette,
ஜாக்கா, எல்னனி, டொரேரா, இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வச்சு ஒரு பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் பிளே பண்ற மாதிரி ஒரு பொசிஷன் ஃபுட்பாலை யூஸ் பண்ணி அவன் வந்து ஒரு FA கப்பே வின் பண்ணியிருக்கிறான். ஸோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் effective methods of to avoid without taking ஒரு மீடியம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து உன்னோட பிளேய பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ப்ராப்பரா ஃபாலோ பண்றது அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இப்ப பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால். இன்னொன்று ஒன் மோர் திங், ஏன் ஆர்சனலுக்கு அது சூட் ஆகுதுன்னா நாம ஹிஸ்டாரிக்கலி வெங்கரோட அப்படிதான் ஆடி இருக்கணும். வெங்கர் வந்து ஒரு கேம்ல சம்டைம்ஸ் நீங்க 40 மினிட்ஸ்ல ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு 500 நம்ம ஆர்சனலுக்கு 500 பாசஸ் இருக்கும், இன்னொரு டீமுக்கு 60 பாசஸ் என்னமோ இருக்கும். அது லிவர்பூலோட எல்லாம் நடந்திருக்கு 2013-14 எல்லாம். ஸோ அதான் கன்க்ளூஷன்லாம் சொல்லும்போது பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் will be there in in the Premier League at least for the next 10 years. And all these young managers, இந்த எடி ஹவ் நான் எல்லாம் அவங்க பத்தி எல்லாம் அவரு பரத் முத வாட்டி வந்து கெட்ட இல்ல திட்டிங்க, தப்பே கிடையாது. ஜேசன் டிண்டால், எடி ஹவ்லாம் they deserve it. இல்ல அவன் வந்து நல்லா சவுதி மணி அப்படியே பாக்கெட்ல வாங்கிட்டு அவன் இன்டர்வியூலாம் அப்படியே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல அவன் இன்டர்வியூ சொன்னா நியூகாசிலுக்கு அப்புறம் நோ தட் இஸ் நாட் வாட் ஐ சா ஹேப்பன் ஆன் தி பிட்ச், பச்சையா போய் சொல்றான் வெக்கமே இல்லாம. ஸோ அதான் அந்த மாதிரி மேனேஜருக்குலாம் எனக்கு ரெஸ்பெக்டே இருக்காது. பட் மெனி யங் மேனேஜர்ஸ் லைக் ஸ்டீவ் கூப்பர் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல, அப்புறம் இப்ப நேத்து கூட அப்புறம் நேத்து கூட கோப்பன்ஹேகன் அவங்க வந்து ஒன் ஆஃப் யூரோப் மோஸ்ட் ஹை ரேட்டட் மேனேஜர்ஸ். தேங்க்யூ ஃபார் பீட்டிங் மேன் யுனைடெட் 4-3 அதுக்கு வச்சதுக்கு. ஸோ இன்னொன்னு அது அவரும் ஒரு அவனுங்களும் இந்த கோப்பன்ஹேகன் பாத்தீங்கன்னா அவனுங்களும் இந்த பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டென்மார்க் வரைக்கும் இந்த மெட்டா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஹோப் இதே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஹலோ. ஸோ இப்போ நிக்கில் ப்ரோ, இப்போ ஓகே தேங்க்ஸ் பரத் ப்ரோ, நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு தான், தட்ஸ் ஃபியூச்சர். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு மான்செஸ்டர் யுனைடெடும் சரி, ஒரு நியூ காசலும் சரி, ஒரு செல்சியும் சரி, ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு மேனேஜர் புதுசா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு மேனேஜர், 1 வருஷத்துக்கு ஒரு மேனேஜர், இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட பிலோசபி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நல்லா ஆகுது. அண்ட் இன்னொன்னு இப்ப இந்த பிரைட்டன், இப்ப ஆர்சனல், இப்ப இந்த மாதிரி சிட்டி மாதிரி டீம்லாம் வந்து பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் வந்து டிஎன்ஏல இருக்க இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து இறங்கிருமா? ஏன்னா இவங்களாம் தே ஆர் ஜஸ்ட் டிபெண்டிங் ஆன் கவுண்டர் அட்டாக்கு ஒரு பிளேயர் வச்சுதான் கேமே ஓட்டுறாங்க. இவங்களாம் வந்து விழுந்துருவாங்களா? ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்க்க போனா ஐம் நாட் ஸோ ஃபுட்பால் இஸ் டைனமிக். அதாவது இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். இந்த வருஷம் என்ன ஒர்க் ஆகுதோ அடுத்த வருஷம் ஒர்க் ஆகுது, அடுத்த வருஷம் ஒர்க் ஆகுது, அடுத்த வருஷம் அந்த கான்ஸ்டன்ட்லி ஆல் மேனேஜர்ஸ், மெனி மேனேஜர்ஸ் தே ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஹவு டு கவுண்டர் சர்டன் திங்ஸ். இப்ப வந்து நம்மளுக்கு இப்ப ஃபேஷன் என்னன்னா இன்வெர்டட். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இன்வெர்டட் ஃபுல் பேக்ஸ் நிறைய இந்த வருஷம் நம்ம ஆர்சனல்ல பாத்துட்டு இருக்கோம். வேர் ஜின்செங்கோஸ் கமிங் இன், இல்ல பார்ட்டி ரைட்ல இருக்கும்போது பார்ட்டி உள்ள வரான். அந்த மாதிரி முன்னாடியும் பார்த்திருக்கோம். அதாவது நான் சொல்றேன் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, பெலரின் கொஞ்ச நேரம் வந்து சென்டர்ல ஆடுவான். அண்ட் இட் இஸ் நியூ ஃபார் அஸ். பட் நம்மளுக்கு வந்து ரெகுலர் பொசிஷன்ல அது ஒரு ஸ்டேட் ஆஃப் த கேம் ஸ்டேட். அந்த மோமெண்ட்ல அவனுக்கு அங்க ஸ்பேஸ் கிடைச்சது. ஹி இஸ் கான்ஃபிடென்ட் இனஃப் டு கோ தேர் அண்ட் திங்க் ஹி கேன் make a change, give the passes, get the passes, create a moment. இப்போ வந்து நம்ம இப்போ அடுத்த வருஷம் இவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்து எவனாவது ஒரு வித்தக்கார மேனேஜர் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். ஓ, அவன் இன்வெர்ட் பண்ணா நான் இதை பண்ணா இன்வெர்ட்டிங் ஃபுல் பேக்கு இது கவுண்டர்னு. ஸோ அந்த மோமெண்ட் டிஸ்கவர் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணிடுவான். ஓகே, எவனாவது இன்வெர்டட் ஃபுல் பேக் ஆடினா இப்படி வச்சு நம்ம அதை கவுண்டர் பண்ணலாம், இதுக்கு அது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்வெர்டட் ஃபுல் பேக் இல்லாம கூட இருக்கலாம், டோட்டலாவே மூவ் ஆன் ஆயிருக்கலாம். சோ ஃபுட்பால்ல என்னைக்குமே ஒரு ஸ்டைல நான் பிக்அப் பண்ணிட்டு இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. பெப்பே வந்து இப்ப பாத்தீங்கன்னா the way that City create
the way that City build up, the way that City control a game வந்து பெப்போட 7-8 year reign-லயே ஒரு இது third variation, third different style, totally different style of play for Pep. நிறைய பிளேயர்ஸ் சிமிலரா வச்சிருக்கான். ஆனா இப்ப என்னன்னா முந்தின அதாவது இப்ப நம்ம 2023ல 2021ல ஆடின ஃபுட்பால் வந்து ஹாலண்ட் வச்சு ஆட முடியாது. ஏன்னா ஹாலண்டுக்கு வந்து சர்வீஸ் போட்டாகணும். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் இருந்தது கிடையாது. அக்வேரோ கூட ஒரு ஃபுல்லி சர்வீஸ் ஓரியன்டட் ஸ்ட்ரைக்கர், போச்சிருந்த பாக்ஸ், அவன் வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். அவனுக்கு எல்லாரும் அப்படி கிடையாது. அக்வேரோ கெட் சோ இன்வால்வ் இன் தி பில்ட் அப் பிளே. ஹாலண்ட் அப்படி கிடையாது. ஹாலண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடணும், ஹாலண்டை யூஸ் பண்ணணும். அவனை அவ்வளவு காசு கொடுத்து அவனை வாங்கியிருக்கோம்னா அவனுக்கு என்ன பெஸ்டா வரும்? அவன் பாட்டுக்கு இருப்பான், அவன்கிட்ட பால கூட அவன் கோல போடுவான். சோ இப்ப வந்து இந்த வருஷம் என்ன போக்கஸ்னா எல்லாமே வந்து இப்போ ஹாலண்டுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும்னு. பெப் பிரின்சிபல்ஸ் பிலாசபிஸ் மாத்திக்கல. அவன் இன்னைக்குமே அவன் இன்னும் அந்த டோட்டல் ஃபுட்பால், பார்சா, the original Johan Cruyff way of playing, அங்கேயும் தான் இதெல்லாம் வருது. எல்லாரும் யோஹான் கிரைஃப் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவன் வந்து நெதர்லாண்ட்ஸ், அயாக்ஸ், பார்சா எப்படி கத்து கொடுத்து எல்லாருமே 11 people can play in 11 positions. கோல் கீப்பர் சடனா ஸ்ட்ரைக்கருக்கு போலாம், சடனா லெஃப்ட் விங், ரைட் பேக்கு வரலாம். எல்லாருக்கும் அந்த டெக்னிக்கல் எபிலிட்டி பால்ல இருக்கணும், எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்கணும், எல்லா பொசிஷன்லயும் என்ன இம்பார்ட்டன்ட், என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. Johan Cruyff is famous for left wing. சொல்லுங்க. இப்ப இது வந்து how does it benefit Arsenal going forward? Because right now so okay, just to take from Barath சொன்னது, மெட்டாங்கிறது most effective tactic. அதுதான் மெட்டா. Okay, short form basically. Most effective tactic of all time or any time. What is it, Barath? I'm not sure. Yeah, but it's the most. இப்போ வந்து என்ன flavor? இப்போ இதுக்கு இத கிராக் பண்ற வரைக்கும் இது ஆடலாம். And Arteta என்னன்னா why it is good for Arsenal is because of Arteta. Why is it good for Arteta? ஏன்னா இதோட இப்போ இருக்கிற வேர்ல்ட் மேனேஜர்ஸ்ல யாரு இத மோஸ்டா விளையாடி இருக்கா, யாரு மோஸ்ட் எக்ஸ்பர்டீஸ்னா பெப் தான். சக்சஸ் வித் எக்ஸ்பர்டீஸ். இந்த மாதிரி இயர் ஆன் இயர் இதே மாதிரி ஃபுட்பால் ஆடி இதே மாதிரி கோச் பண்ணி பெப்டா ஆர்டெட்டா கத்துட்டு வந்திருக்கான். இப்போ பெப்போட சிஸ்டம் அண்ட் பெப்போட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சேர்த்து ஆர்டெட்டாவோட எக்ஸ்பீரியன்சஸ் வேற. அவனோட எக்ஸ்பீரியன்சஸ்ல என்ன கத்துட்டு இருக்கான், அது பெப்போட சிஸ்டம்குள்ள இறக்கி எப்படி இம்ப்ரூவ் பண்றதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. இப்ப கரெக்டா அதுதான் கடைசியில இப்ப நம்மளோட ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்த்தா ஆர்சனல் சிட்டி மேட்ச் அதுதான். Both teams trying to play the same kind of football, similar kind of football. We got lucky. I will not say that we deserve to win, they deserve to lose. அந்த மோமெண்ட்ல அதேதான் பெப்ப சொல்லுவான். மோமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த மோமெண்ட்ஸ் கேன் கோ எனி டைரக்ஷன். யார் டைரக்ஷன்ல போறதுன்னு அந்த நாள் முக்கியம். அன்னைக்கு நம்ம டைரக்ஷன்ல போச்சு ஆப்வியஸ்லி. ஆனா பெப்போட சிஸ்டம்க்கு கம்பேர் பண்ணா என்னைக்குமே பெப் தான் லீடர் இதுல. நம்ம ஆர்டெட்டா will learn, he will get better, but he's still a very young manager. நம்மளுக்கு பல வருஷம் இருக்கு. அவன் நம்மள பீக்குக்கு கொண்டு போகணும்னா அவன் பீக் ஆகணும். அது 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் நான் பாக்குறேன். ஓகே, நைஸ். சோ சரி கஷ்யப், your opinion and also starting lineup சொல்லுங்க. Bro, starting lineup வந்து mostly I feel we will stick to the same starting lineup that we started against இது வேற என்ன செவியா. ஸோ ஒப்பீனியன் வந்து ப்ரோ ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். பட் அகெயின் வி ஷுட் நாட் பி சம் ஒன் தட் கிவ்ஸ் தெம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஓப்பன் ரன் கொடுத்துட்டு தே வில் ஸ்கோர் 1 or 2 அண்ட் தென் அது வி ஷுட் நாட் டூ தட். வி ஷுட் பி கிளினிக்கல். நம்ம போர்ன்மவுத்தில் எப்படி போர்ன்மவுத் அகேன்ஸ்ட் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடணும். சேம் ஸ்டார்டிங் லைனப். மேபி டிஃபென்ஸில் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, we can give Saliba a rest, we can give possibly Rice a rest. We need not play Odegaard, compel பண்ணி Odegaard ஆட வேணாம். so we are Sakaவையும் Martinelli கூட தெரியல bro. again நம்ம நிறைய பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், but again it's the Premier League and Burnley can spring a surprise at any point of time. நான் சொன்னேன்ல தீபாவளி டே வந்து நான் பீஸா முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே பியர் அடிச்சுட்டு பீஸா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, பாயிண்ட் என்னன்னா இப்போ நம்ம வந்து வெஸ்ட் ஹாமையும் அப்படிதான் கரபோ கப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறக்கணும். நெல்சனையும் இவனையும் இறக்கணும்.
இறக்குனதுக்கு வந்து சூப்பரா செஞ்சுட்டு போயிட்டானுங்க. ஸோ ஓகே அந்த அன்னைக்கு வந்து ஐ ஹோப் தட் ஹேர் ட்ரையர் ட்ரீட்மெண்ட் தட் நைட் வுட் ஹவ் பீன் எஃபெக்டிவ் அண்ட் ஓகே என்ன சொல்றது நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சாரி பார்க்கலாம் ப்ரோ. கஷ்யப் we லைன் don't have அப்லாம் much வந்து time so கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க don't mind சாரி யா சாரி இல்ல ப்ரோ லைன் அப்லாம் ஒன்றும் லைன் அப்லலாம் வந்து ஐ டோன்ட் see எனி மேஜர் சேஞ்சஸ். ஸோ நம்ம ஆடி ஜெயிக்கணும் ப்ரோ. வி ஷுட் கோ ஃபார் நல்லா ஜெயிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. ஹோம்ல ஆடுறோம், ஸோ தோக்க கூடாது. பரத் ப்ரோ நீங்க லைன் அப் மாத்த போறீங்களா? இல்ல ப்ரோ, சேம் லைனப் as Seville and maybe I think zinchenko வரும். டாமியாசோக்கு ஐ திங்க் டாமியாசோ ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆர்டெட்டா சொன்னாங்க லாஸ்ட் டைம்ல. ஸோ மேபி அவனை மட்டும் ரிஸ்க் பண்ண வேண்டாம், ஏன்னா அவன் இன்டர்நேஷனல் டியூட்டி ஜப்பானுக்கும் போக போறான். ஸோ மேபி zinchenko மட்டும் கொண்டு வரவன். அதுவும் ஐ திங்க் இட் இஸ் a game. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் score prediction I'll go 4-0 Arsenal. And I hope to go like the final 6-0 to improve our goal difference. Kashyap நீங்க? Bro, I think we are good enough to go 3-0 or 4-0. அதுக்கு மேல வந்தா சந்தோஷம் தான் ப்ரோ. பட் நம்ம க்ளீன் ஷீட் வைக்க வேண்டியது ரொம்ப இது பேர் என்ன, நம்ம க்ளீன் ஷீட் வைக்க வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யா மேபி 3-0. I'll be happy with 3-0. Yeah, I want to go 5-0 and Havertz to score. At least score one, assist one. நிக்கில் ப்ரோ சொல்லுங்க, இன்னும் 2 minutes இருக்கு. நான் வந்து ஸ்கோர் லைன் ப்ரெடிக்ஷன் சொல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என் ப்ரெடிக்ஷன் என்னன்னா ஹாவர்ட்ஸ் கோல் போடுறோம். சூப்பர் சூப்பர். நான் வந்து கண்டிப்பா வந்து ஹாப்பியா இருப்பேன். 60 million down the drain. Kai Havertz goes again. Okay. Kai baby. Thank you Nikhil bro, Kashyap bro and Barath bro. So மக்களே உங்க ப்ரெடிக்ஷனும் போடுங்க. Let's hope Havertz score and we win comfortably. Happy advance Deepavali. நல்லா பட்டாசு வந்து பட்டாசெல்லாம் நல்லா ஜாலியா படிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். Thank you. Come on you guys. குர்காவ்ல பட்டாசு பேன் பண்ணிட்டாங்க bro. Super. Okay. Happy Deepavali guys. Take care bro. Come on you guys. Happy Deepavali. Come on you guys. Come on you guys.